திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து திமுக நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நடுராத்திரி 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் திடீர்னு தூங்குற அத்தனை பேர் எந்திரிச்சு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க திமுக. நாங்க இதே திருச்சியில கடந்த ஒரு 4-5 மாசமா திமுக கொத்தடிமைகள் ஊபிஸ் வந்து இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு நம்ம தான் போய் சேர்க்கணும். அவனுக்கு வந்து அவதூறை வந்து வேகமா பரப்புறானுங்க. நம்மளும் வேகமா செயல்படும். அதனால கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோய்க்காக எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல அடைக்க போறாங்க, அதுக்காக ஒரு மண்டபம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அது நோய்க்காக இல்ல, நோய் முடிஞ்சு அவங்க வந்து ஒரு நடைமுறை வச்சிருக்காங்களா, அது அவரே அமைச்சர் அவர்களே சொல்லுவார். அதை கேளுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அது சரியாயிடுச்சுன்னா கோவில்ல வந்து தங்கி வழிபாடு செஞ்சுட்டு போவோம் வந்து வேண்டுதல் வைப்பாங்க. அப்ப அந்த வேண்டுதலுக்காக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள் இருந்து வராங்க, பிரசித்தி பெற்ற கோயில். அப்ப அதற்குன்னு சொல்லி தனியாக ஒரு மண்டபம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி அம்மை வார்த்தை குணமான பிறகு இங்க வந்து தங்கி தரிசிப்பதற்கான ஒரு பெரிய இனிஷியேட்டிவா இருக்கும். அந்த மக்கள் எல்லாம் கேட்டுட்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். ஆனா என்ன பண்றதுனே தெரியாம, எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாம, யார் ஐடியா கொடுத்தாங்க உண்மையிலே தெரியலங்க. நேற்று நைட் 12 மணிக்கு நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு மொத்த திமுக இணையதள உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்கன்னா, அம்மை வார்த்தையில போய் அந்த மண்டபத்தை தங்க வைக்கிறீங்களே, இந்த நோய் பரவிடாதா, மெடிசன்ஸ் வரலையா, இன்ஜெக்ஷன்ஸ் வரலையா, ரொம்ப அறிவாளித்தனமா நோய் முடிஞ்சு வந்தவங்களுக்கு ஒரு இடம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னதை இவங்க நோய் உள்ளவங்களை கட்டி நோயை பரப்புறாங்கன்னு சொல்லி ஃபேக்கா ஒரு விஷயத்த அந்த கூமுட்டை கூட்டத்துக்கு பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே ஃபயர் விட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க.